வணக்கம். இன்றைய பதிவு மாசி மாதம் பிறந்து விட்டதல்லவா? மாசி மாதம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியினருக்கும் என்று ஒரே வரியில் மிகச் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, அதுதான் ரசிகர்களுக்கு பிடிக்கும். 12 ராசிகளுக்கும் மாசி மாதம் எப்படி இருக்கும்? முதலில் மேசராசி. லாபம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுய முயற்சியின் காரணமாக லாபம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகளுக்கு நன்மை. ரிஷபராசி. தொழில் விருத்தி அடையும், தொழில் சிறப்படையும். தாய் தந்தையர் விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் ரிஷபராசி. மிதுன ராசி. கடினமான முயற்சிகளுக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். உங்களுடைய எண்ணம் ஈடேறும், ஆனால் அதற்கு நீங்கள் கடினமான முயற்சிகளை செய்ய வேண்டும். மிதுனம். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வார்த்தை பிரயோகங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு விஷயத்தின் பொருட்டு நீங்கள் பேசக்கூடியது உங்களுக்கு பாதகமாக முடியலாம். ஏதேனும் ஒரு முதலீடு உங்களுக்கு பாதகமாக முடியலாம். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தை பிரயோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி. சிம்மராசி. புதிதாக அறிமுகம் ஆகும் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தொலைதூர பயணங்கள் ஏற்படலாம். இதான் சிம்மம். கன்னிராசி. எதிர்ப்புகள் விலகும், கடன் சுமை நீங்கும், நோய்கள் நீங்கும். கன்னிராசி 3 விதமானது. எதிர்ப்புகள் விலகும், நோய்கள் குறையும், கடன் சுமை குறையும், கடன் நிவர்த்தியாகும். துலாம் ராசி. தொழிலில் லாபம் அதிகரிக்கிறது. உங்களுடைய சுய சிந்தையின் காரணமாக தொழிலில் மேம்பாடு அடைவீர்கள், லாபம் சம்பாதிப்பீர்கள். பிள்ளைகளுக்கு நன்மை விளையும் அல்லது பிள்ளைகளால் நன்மை விளையும். பிள்ளைகளினுடைய உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் தாய் தந்தையருடைய உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். வாகன பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். மேல் கல்விகள் படிப்பதற்குரிய முயற்சிகள் வெற்றியடையும். விருச்சிக ராசி. தனுசு ராசி. எண்ணங்கள் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு ஈடேறும். எண்ணங்கள் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு பலிதமாகும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும், ஆனால் அதுக்கு நிறைய முயற்சிகள் போட வேண்டும், பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டும். மகர ராசி. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒன்றை சொல்லப்போக மற்றொன்று விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனைகள் வரலாம். பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி. புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வீண் அலைச்சல்களும் பிரயாணங்களும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படுகிறது. புதிதாக அறிமுகம் ஆகுபவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்களுடைய தொழில் பார்ட்னராக இருப்பவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நண்பர்களிடம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து மீனராசி. அதிகப்படியான அலைச்சல் தென்படுகிறது, ஆனால் அந்த அலைச்சல் இறுதியில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுவது போல் தோன்றுகிறது, ஆனால் அந்த செலவுகள் இறுதியில் நன்மையை கொடுக்கும். இதான் ரத்தின சுருக்கமாக மாசி மாதம் எப்படி இருக்கும் 12 ராசிகளுக்கும் என்பது. நன்றி, வணக்கம்.